ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இப்போ ப்ரூவில் பார்த்த மாதிரி ஒரு நியூ இயர் பேனர் எடிட் வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்க. ஃபஸ்ட்டு என்னோட டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே இருக்கும். அந்த டெலிகிராம் சேனல் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா பிக்சார்ட் ஆப் வந்து நான் கொடுத்துருப்பேன். அந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து அந்த ஆப் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா, நான் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா நான் கொடுக்குற பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேக்ரவுண்டை வந்து நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுட்டு, இப்போ கீழே டூல்ஸ்னு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு மேலே கிராப்னு இருக்கு பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்து இதை வந்து சைஸ் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ஆட் போட்டோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டு இப்போ வந்து ஒரு 2 இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து ஒரு 2 இமேஜ் என்னோட இமேஜை நான் ஆட் பண்ணுறேன் பாருங்க. நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட் இமேஜ் யார் இமேஜ் வேணாலும் 2 இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இப்போ வந்து இந்த இமேஜ் இருக்குதுல்ல, அந்த இமேஜ் வந்து கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த இமேஜையும் அதே மாதிரி அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இந்த இமேஜ் வந்து அந்த இமேஜுக்கு பின்னாடி போகிற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. அதுக்கு வந்து இந்த லேயரை டச் பண்ணிட்டு இந்த இமேஜை வந்து இல்லாட்டி நீங்கள் வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டீங்கன்னா பின்னாடி போயிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இந்த எரேசர் இருக்குதுல மேலே அதை டச் பண்ணிட்டு கீழே எரேசர் இருந்தீங்களா அதை டச் பண்ணி அந்த ஏர்னஸ் வந்து ஃபுல்லாக கட் பண்ணிட்டு இந்த கீழே அதை கட் பண்ணதெல்லாம் தெரியாமல் எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணிட்டு இப்போ அந்த இமேஜ் இருக்குதுங்களா, அந்த இமேஜ் அதே மாதிரி எரேசரில் போயிட்டு ஹார்னஸ் ஃபுல்லாக கட் பண்ணிட்டு இந்த கீழே மட்டும் லைட்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க, கட் பண்ண தெரியாமல் இருக்கு. இப்போ என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கரெக்டாக மூவ் பண்ணி வச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கரெக்டாக நேராக இருக்க மாதிரி. இப்போ என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, கீழே வந்து ஆட் போட்டுருக்கு பார்த்தீங்களா, அதில் போயிட்டு இப்போ அடுத்த பிஎன்ஜி கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, அந்த கம்பி மாதிரி ஒரு பிஎன்ஜி, அந்த பிஎன்ஜியை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த இமேஜை வந்து இந்த மாதிரி கையிலேயே நீங்கள் வந்து இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். இதை வந்து கொண்டு போய் இந்த மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இந்த லேயர் இருக்கு பார்த்தீங்களா, அதை டச் பண்ணி இந்த கம்பியை வந்து இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மூவ் டன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்து மூவ் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த பிஎன்ஜி பார்த்தீங்கன்னா, அந்த பிஎன்ஜி வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக அந்த இது, அதாவது நம்ம போஸ்ட் வந்து ஃபுல்லாகவே இந்த பேனர் ஃபுல்லாகவே இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக இந்த லாஸ்ட்டில் இந்த எட்ஜ் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து கரெக்டாக அந்த ஏரோ வளர்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு கீழே அப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டாங்கன்னா பிளெண்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க, அதில் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு மேலே எரேசர் இருக்குங்களா, அதை டச் பண்ணிக்கோங்க. டச் பண்ணிட்டு ஹார்னஸ் ஃபுல்லாக மட்டும் நம்ம ஃபேஸில் மட்டும் இருக்கிற மட்டும் லைட்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த பிஎன்ஜி இருக்குங்களா, அந்த பிஎன்ஜி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிஎன்ஜி வந்து கரெக்டாக இந்த அளவுக்கு பெருசாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை கொண்டு வந்து அப்படியே கீழே வச்சுருங்க. இந்த மாதிரி கீழே வச்சுக்கிட்டு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பிஎன்ஜி போடுங்க. அந்த பிஎன்ஜியும் கொண்டு வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிடுறோம். இந்த பிஎன்ஜி வந்து கரெக்டாக வந்து ஃபுல்லாக அந்த மாதிரி வச்சு பெருசாக வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த கம்பியில் டச் பண்ணுற மாதிரி வச்சுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இந்த 2025 வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு மூடுன்னு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு வந்து அது கொஞ்சம் கீழே போகிற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணுறது, இப்படியே ஸ்க்ரால் பண்ணிட்டீங்கன்னா ஷேடோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இங்கே இருக்க பாருங்க. இதில் போயிட்டு இந்த பொசிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதில் போயிட்டு 2மே 0வில் வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு லைட் ஆட்டம் ஒன்று கொடுத்துருப்பேன், அந்த இது மட்டும் இது பண்ணிக்கலாம். இல்லாட்டி இந்த ஸ்டிக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு மேலே வந்து லைட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். இதில் நிறைய லைட் வரும். இதில் உங்களுக்கு எந்த லைட்டு பிடிச்சிருக்கோ அந்த லைட்டை வந்து நீங்கள் வந்து இது மாதிரி டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த பிளெண்டரில் போயிட்டு இந்த வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ வந்து இது வந்து உங்களுக்கு எந்தெந்த இடத்துல வந்து கொஞ்சம் டார்க்காக தெரியும் நினைக்கலாம், அங்கெல்லாம் வந்து இது மாதிரி வச்சுட்டு இந்த டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணி உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் இந்த லைட் எஃபெக்ட் வேணுமோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து ஒரு இது அங்கே வாங்கிக்கோங்க. அவ்வளோதாங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிளான சார். மேலே டிக் ஆப்ஷன் பார்த்தீங்களா,
அந்த டிக்கு கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த எஃபெக்ட்ஸை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கச்சிட்டியார் எஃபெக்ட் பார்த்தீங்களா, கீழே வந்து கொடுத்து கூட நீங்கள் வந்து உங்கள் இமேஜை வந்து நீங்கள் டார்க்காக இருக்கிறத வந்து கூட இதில் நிறைய எஃபெக்ட் இருக்குங்க. இதில் வந்து உங்களுக்கு எந்த எஃபெக்ட் பிடிச்சிருக்கோ அதில் வச்சு நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டூல்ஸ்னு ஆப்ஷன் இருக்குங்களா, அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஏஐ எக்னாஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குதுங்களா, அதை டச் பண்ணுங்க. டச் பண்ண ஒரு நிமிஷத்துல ஒரே நிமிஷத்துல நமக்கு வந்து அதை ரெடி பண்ணி கொடுத்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இமேஜ் வந்து எப்படி இருக்கணும். அவ்வளோதாங்க, மேலே டிக்கு கொடுத்து இமேஜை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்து என்ன வீடியோ வேணுமோ அதை கமெண்ட் பண்ணுங்க. நான் அதுக்குன்னு தனியாக வீடியோ போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.